ஹலோ சொல்லுங்க. நம்ம பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் டு ஃபேந்தம் அயன்பார்க் லுக் அவுட். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டி கேமு. அது மட்டும் இல்லாமல் பார்க்க போகிற கதை வந்து ஒரு உண்மை கதை. ஒரு உண்மை கதை வச்சு தான் அந்த கேம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபியர் டு ஃபேந்தம் பார்த்தீங்கன்னா அது மெயின் டைட்டிலுக்கு கீழே ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்கும். மொத்தம் 5 எபிசோட் இருக்குது. அது 5 எபிசோடுமே உண்மையில் நடந்த கதையை வச்சு தான் கேம் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் விளாட நீங்கள் கூட இவங்களுக்கு வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா நானும் இது மாதிரி இருந்தேன் ப்ரோ, இது மாதிரி அச்சு ப்ரோ, பேய் வந்துச்சு ப்ரோ அப்படின்ட்டு அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்களும் கேம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்க்க போகிற கதை உண்மை கதையை பேஸ் எடுக்கப்பட்ட ஒரு கேம் தான் இது. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5 எபிசோட் இருக்கும். அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு. ஸோ அதான் சொல்ல வந்திருக்கிறேன். வந்து தமிழில் பார்த்த மாதிரி பயங்கரமான கேம் தான் இது. என்ன ஏதுன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காலேஜ் ஓர எபிசோடில் போயிடலாம். நான் கதாசாமி. ஹிட்ஸ் கேக் டைம். கதையை தொடக்கத்தில் இந்த கதையோட ஹீரோவான ஜாக் நெல்சன் தன்னோட புதிய வேலைக்காக அயன்பர்க் பார்க்குக்கு தன்னோட ஆர்வி வேன்ல போயிட்டு இருந்தாரு. இந்த அயன்பர்க் பார்க்ன்றது தனித்துவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட். வாழ்க்கையில் கொஞ்சம் சேஞ்ச் வேணும், திருடணுன்றதுக்காக தான் ஜாக் இந்த வேலைக்கு வந்திருப்பாரு. அந்த நேரத்தில் அவரை கைட் பண்றதுக்காக இவரோட மேலதிகாரியான மிட் ஸ்காட் அவரை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த வேலையில ஏதோ ஒரு லேடி இருந்ததாகவும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகிட்டதாகவும் நீங்க நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்துல ஜாக் தன்னோட சகோதரியான கைலாவுக்கு மெசேஜ் பண்றாரு. அவளும் இந்த மாதிரி வேலை செய்ய ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல, போற வழியில ரோசன்பெர்க் டவுன்ல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, கண்டிப்பா சாப்பிட்டு போ அப்படின்ட்டு ஜாக்குக்கு அவ மெசேஜ் பண்றா. ஜாக்கும் போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்டை கவனிக்கிறாரு. அங்க வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட போறாரு. அப்பதான் ஜாக் இந்த ஊருக்கு ஒரு புதுசுன்றதுனால அங்க இருக்கிற ஊர் மக்கள் கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஜாலியா பேசினாலும் அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இவர் எங்க வேலை செய்ய போறாருன்னு கேட்ட உடனே எல்லாருமே அவரை எச்சரிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த காட்டுல 3 குழந்தைங்க காணாம போனாங்க, இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவரை எச்சரிச்சாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஜாக்குக்கு அமானுஷமா இருந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்துட்டு அவர் தன் வண்டிக்கு வர ஒரு வண்டியோட கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது. யாரா திறந்திருப்பா, நம்ம பூட்டு தானே போனோம் அப்படின்னு ஜாக் கன்ஃபியூஸ் ஆக தன்னோட ஆர்வி எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அந்த இடம் ரொம்பவே அமானுஷமா இருந்துச்சு. காரணம் அங்க இருந்தது வெறும் அடர்ந்த மரங்கள் தான். எப்படியோ அவர் செக்யூரிட்டி பூத்துக்கு போயிட்டு அங்க கதவை திறக்க அங்க இருந்தது பார்க் ரேஞ்சர் பில்லி. உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன்னு அவரு சொல்ல, உன்னை பார்த்து நான் தாண்டா பயந்துட்டேன்ட்டு ஜாக் அவர்கிட்ட சொல்ல, அங்க இருந்தா 2 பேருமே நட்பாறாங்க. பில்லி ஜாக் கிட்ட நல்லபடியா பேசிட்டு அவர்கிட்ட கீயை கொடுக்குறான். நீங்க வேலை செய்ய போற டவர் என்ன அப்படின்னு சொல்றான். ஜாக் வேலை செய்ய போறது டவர் 11. அந்த இருள் சூழ்ந்த காட்டுக்குள்ள ஜாக் டார்ச் எடுத்துக்கிட்டு தன்னுடைய டவருக்கு போயிருந்தாரு. அது அந்த தன்னந்தனி காட்டுக்குள்ள ரொம்பவே ஒண்டியா இருந்துச்சு. ஜாக்கோட வேலை அந்த டவர் மேல இருந்து தினமும் வெதர் கண்டிஷனை மானிட்டர் பண்றது, டெம்பரேச்சரை செக் பண்றது, காற்றோட வேகத்தை மானிட்டர் பண்றது, இது எல்லாத்தையும் முக்கியமா காட்டுல தீ பிடிக்காம பாதுகாக்கிறது. யாராவது காட்டுக்குள்ள நெருப்பு கொளுத்தினாலோ இல்ல அத்துமீறி கேம்ப் போட்டிருந்தாலோ அவங்கள அப்புறப்படுத்துறது தான் ஜாக்கோட வேலை. ஒரு நாள் ஜாக்கோட ரேடியோ டிவைஸ்ல யாரோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாங்க. அவருடைய பெயர் கார்னர். அவர் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற டவர் 12ல இவர மாதிரி வேலை செய்யக்கூடியவர். இந்த ஒரு காரணத்தாலேயே 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு கிடைக்குது. ஜாக் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு நல்லபடியா தூங்கி இருக்க திடீர்னு அவர் இயற்கை உபாதையினால நடுஇரவுல கண்ணு விழிக்கிறாரு. தன்னோட இயற்கை உபாதையை அவர் யார் பார்க்க போறா அப்படின்னு மேல இருந்து கழிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நடக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அந்த உருவம் ரொம்பவே கருப்பா இருந்துச்சு. ஜாக்கால அது யாரு அப்படின்றத கவனிக்க முடியல. இந்த நடுராத்திரியில இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள யாரு இப்படி நடப்பாங்க அப்படின்றது ஜாக்குக்கு ரொம்பவே சந்தேகமா இருந்தது. இருந்தாலும் அவர் அது யாரு அப்படின்னு இந்த ராத்திரியில பார்க்க வேணாம் அப்படின்னு தன்னோட பெட்ல வந்து அமைதியா படுத்துடுறாரு. ஜாக்குக்கு தெரியாது அந்த உருவம் ஜாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் ஜாக்குக்கு வேலை ரொம்பவே இனிமையா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர், அழகான சீனரி, அழகா பறந்துட்டு இருந்த பறவைகள் அப்படின்னு ஜாக்கோட மனசை அது ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு. இதனாலே அவர் தங்கிட்ட இருந்த கேமராவில அங்க இருந்த பறவைகளை அழகா படம் முடிச்சிட்டு இருந்தாரு. அவர் இயற்கை ரசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் திடீர்னு கால் கிட்ட இருந்த அவருக்கு கால் வந்துச்சு. காட்டுக்குள்ள எங்க இருந்தோ புகை வந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா அதை போய் என்னன்னு பாரு, இந்த புகையை அப்படியே விட்டா அது காட்டு தீயா மாறிடும், யாராவது
யாராவது அத்துமீறி கேம்ப் போட்டிருப்பாங்க, போய் என்னன்னு பாரு அப்படின்னு கார்னர் சொல்லி அனுப்ப ஜாக்கும் அது எங்க அப்படின்றத தேடி போறாரு. அவர் தேடி போறதுக்குள்ளேயே அந்த இடத்துல இருள் சூழ அவர் போற வழியில வித்தியாசமான குரலை கேட்டு இருந்தாரு. இந்த குரல் எங்க இருந்து வருது அப்படின்னு ஜாக்குக்கு புரியல. அப்படின்னாலும் நெருப்பு இடத்தை நோக்கி அவர் போயிருந்தாரு. அந்த இடத்துல யாரோ புதுசா கேம்ப் போட்டிருக்கிறத கவனிச்சிருந்தாரு. ஆனா அந்த இடத்துக்குள்ள யாருமே இல்ல. இங்க இருந்தவங்கலாம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு ஜாக்கு சந்தேகமா இருந்தாலும் அங்க இருந்து நெருப்பு அவர் தண்ணி ஊத்தி அணைக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் ஜாக்குக்கு ரொம்பவே அமானுஷ்யமா இருந்துச்சு. இத பத்தி அவர் கானர் கிட்ட சொல்ல கானர் அங்கதான் இந்த காட்டுல இருக்கிற அமானுஷத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த காட்டுக்குள்ள ரீசெண்டா 3 பேர் காணாம போயிட்டாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயுமே பரவ ஆரம்பிச்சது. ஆனா என்ன இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே காணாம போனது 3 பேரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சிலர் இந்த காட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான என்டிட்டி இருக்கு, அதுதான் இந்த காட்டுக்குள்ள வரவங்கள கொல்லுது அப்படின்னு இங்க ஒரு ரூமர் இருக்கு அப்படின்னு கானர் சொல்றான். இல்லனா பிக் ஃபுட் மாதிரியான ஒரு கொடூரமான கிரீச்சர் இங்க இருக்கலாம் அப்படின்னு கானர் ஜாக் கிட்ட சொல்ல ஜாக்குக்கு அங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாகுது. இந்த ஒரு காரணத்தாலே அவர் சீக்கிரமாவே தன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா தூங்க போறாரு. ஜாக்குக்கு நடுராத்திரியில அந்த அடர்ந்த இருளான காட்டுல ஜாக்கோட தூக்கம் கலைய ஆரம்பிக்குது. ஜாக் மெல்ல கண்ணுழிக்க அவரோட காம்புக்கு மேலதான் பால்கனிக்குள்ள யாரோ இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அந்த உருவம் வினோதமான விசில் சத்தத்தை ஒலிக்கிறத அவர் கேட்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கு ரொம்ப பயமாயிடுது. எந்திரிக்கலாமா என்னன்னு பாக்கலாமா அப்படின்னு ஜாக் ரொம்பவே யோசிக்கிறாரு. இந்த உருவம் யாரு, வெளியே போகாம கொண்டுருமோ அப்படின்னு ஜாக் ரொம்பவே பயப்படுறாரு. இதனாலே அவர் வெளியே போகாம டவருக்குள்ளே அவர் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாரு. ஏன்னா எதிர்த்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு ஜாக் பயந்துகிட்டு இருக்க அந்த விசில் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. காடு சத்தமும் தூரமா போறத ஜாக் கவனிக்கிறாரு. அந்த உருவம் அங்கிருந்து போயிடுச்சு அப்படின்னு உறுதிப்படுத்திட ஜாக் கதவை திறக்க டவரோட கதவுக்கு எதிர ஏதோ ஒரு மிருகத்தோட மண்டவோடு மாட்டப்பட்டு ஏதோ சடங்கு செய்யப்பட்டிருக்கிறத ஜாக் உணர்றாரு. இது இங்க யாரு வச்சிருப்பா, வந்த உருவம் என்ன, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஜாக்குக்கு சுத்தமா புரியவே இல்ல. இந்த விஷயத்தான் ஜாக் கானர் கிட்ட சொல்ல கானர் தூங்கியபடியே ரேடியோவை அட்டன் பண்றான். இந்த ராத்திரில என் தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு கானர் சொல்ல இந்த இடத்துல உருவம் வந்துச்சு, அது பார்க்கவே கொடூரமா இருந்தது, என் கதவுக்கு எதிர ஏதோ ஒரு மண்டவோட மாட்டு போயிருக்கு அப்படின்னு ஜாக் பயந்தபடியே சொல்ல கானர் ரொம்பவே கூலா இந்த காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் பிராங்க் பண்றாங்க, இது வெறும் பிராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சம்பந்தமே பேசிட்டு எனக்கு தூக்கம் போதுன்ட்டு தூங்க போயிடுறான். இந்த விஷயம் தான் ஜாக்கு சுத்தமா புரியவே இல்ல. இதை கேட்ட ஜாக்கு ரொம்பவே பயமும் கோபம் வருது. ஏன்னா இந்த உருவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜாக் தான். இந்த அமானுஷத்தோடைய ஜாக் அந்த இரவை கஷ்டப்பட்டு கழிக்க முயற்சி பண்றாரு. கஷ்டப்பட்டு அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஜாக் தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க காட்டுக்கு நடுவுல ஒரு பிளார் ஒன்று பறக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் அவர் ரேடியோவுக்கு ஒரு எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் வந்திருந்தது. அதுல பேசினவர், நான் ஒரு ஹைக்கர், இந்த காட்டுக்குள்ள ஹைக்கிங் வந்திருந்தேன், ஆனா இந்த காட்டுக்குள்ள நான் தொலைஞ்சு போயிட்டேன், வெளிச்சம் போயிட்டே இருக்கு, இந்த இருள் சொந்த காட்டுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த ஹைக்கர் கேட்டிருக்க ஜாக் உடனே தன் கம்ப்யூட்டர்ல இந்த காடோட மேப் ஓபன் பண்ணி அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் ட்ரக் எங்க இருக்கும் அப்படின்னு ஜாக் கேட்டு சரியான வழியில அவர் ஹைக்கரை கைட் பண்ணிக்கிட்டு இருக்க சரியான நேரத்துலதான் அந்த ஹைக்கருக்கு ஒரு விசில் சத்தம் கேக்குது. அந்த விசில் சத்தம் ஜாக்கோட நினைச்சுக்கிட்ட அவர், நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஹைக்கர் சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறது ஜாக் இல்ல, அங்கது நான் இல்ல, அந்த விசில் சத்தத்தை நோக்கி போகாதீங்க அப்படின்னு ஜாக் எச்சரிக்க ஹைக்கர் ரொம்பவே பயந்து போடுறாரு. அங்கே இருங்க அப்படின்ட்டு ஜாக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோ பாட்காஸ்ட் உடனே கட் ஆகுது. இந்த விஷயம் ஜாக்குக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரியான விசில் சத்தத்தை தான் ஜாக் நேற்று இரவு கேட்டாரு. அந்த ஹைக்கருக்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஜாக் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்குக்கு ரொம்பவே பயம் அதிகமாகுது. கதவு பாடி யார் இருப்பா அப்படின்னு ஜாக் பயந்தபடி இருக்க மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்பட ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அவர் கதவை திறக்க அங்க இருந்தது ரேஞ்சர் பில்லி. ஃபுட் சப்ளை தீர்ந்து போனதுனால ஜாக் கொடுக்கறதுக்காக அவர் அங்க வந்திருப்பாரு. இவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லாமா அப்படின்னு பயந்தபடியே ஜாக் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டவன், நீ சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு, இந்த விஷயத்துக்குலாம் நீ ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியா, போட்டோ எடுத்திருக்கியா அப்படின்னு பில்லி கேட்க
ஜாக் கிட்ட நேரத்துல கையில ஒண்ணுமே இல்ல, எவிடன்ஸ் இல்லாம நம்ம எதுவும் மூவ் பண்ண முடியாது, ஆதாரம் இல்லாம இது யார்கிட்ட சொல்றோம் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால ஆதாரம் தான் மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு பில்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்கதான் ஜாக்கு நீ எது நடந்தாலும் போட்டோ எடுத்து விற்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அன்று ஜாக் டின்னர் சாப்பிட்டு குளிர் காயறதுக்காக கீழே இருந்து மரக்கட்டைகளை எடுக்க வர அங்கதான் அவர் ஒரு வினோதமான மனுஷனை கவனிக்கிறாரு. அவன் தன்னோட பேரு சைலஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான். இங்க இருக்கிற ரேடியோ டவர்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க்கரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் ஜாக்குன்னு சொல்ல இவனோட பேச்சு நடவடிக்கையும் ஜாக்குக்கு ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. என் பேரு இவனுக்கு தெரியும் அப்படின்னு ஜாக் யோசிக்கிட்டு இருக்க அவன் காண உடனே ஜாக் கானர் கிட்ட இத பத்தி கேக்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் இங்க இருக்காரான்னு கேட்க அங்கதான் அவன் ஒரு உண்மையை சொல்றான். ரேடியோ டவர் உடைஞ்சி பல மாசம் ஆகுது, அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு கானர் சொல்ல ஜாக்குக்கு இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுது. ரேடியோ டவர் இல்ல, இங்க ஒர்க்கர்ஸ் யாரும் இல்ல அப்படின்னா வந்தது யாரு அப்படின்னு ஜாக் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இது பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு ஜாக் நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே மறந்துடுறாரு. இப்படியே ஒரு வாரம் போக ஜாக்குக்கும் இந்த வேலை ரொம்ப பழகி இருந்தது. நிம்மதியா அவர் தன்னோட வேலைய தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் இரவுல கானுக்கிட்ட இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. இந்த நேரத்துல கான் இது கால் பண்றான் அப்படின்னு ஜாக் எடுத்து பேச, உன் டவருக்கு பக்கத்துல தான் காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு புகை வருது, அது உன் செக்டர் பக்கத்துல தான் இருக்கு, என்னன்னு போய் பாரு அப்படின்னு கானர் சொல்ல இந்த நேரத்துல யாரு நெருப்பு கொளுத்திருப்பாங்க அப்படின்னு ஜாக் பைனாகுலர் எடுத்து பார்க்க போறாரு. அங்கதான் அவருக்கு அந்த இடத்துல யாரோ ஒருத்தனை உயிரோட கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. இத பாக்குறதுக்கு ரொம்பவே அமானுஷ்யமா இருந்துச்சு. இவர் கண்ட காட்சிய வெளியே சொன்னோம் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே இதுவும் நம்ம குழப்பத்துல வளரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இதனால அவர் இது எப்படியாவது எவிடன்ஸா கலெக்ட் பண்ணும் அப்படின்னு தங்கிட்ட இருந்த கேமரா எடுத்து அவர் அந்த இடத்த ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க அவரை கவனிச்சிடுறாங்க. இது என்ன பண்றது அப்படின்னு ஜாக் முடிச்சுக்கிட்டு இருக்க அங்க இருந்தவங்கலாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க நம்ம தேடி வராங்களா அப்படின்னு ஜாக் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாரு. சரியான நேரத்துல தான் காட்டுக்குள்ள டார்ச் லைட்டோட ஏதோ ஒரு உருவம் தன்னோட டவர் நோக்கி வராத கவனிக்கிறாரு. என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருந்த ஜாக் திடீர்னு தன் கட்டுகளை போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பயத்துல என்ன பண்றது தெரியாம அவர் தடுங்கிக்கிட்டு இருக்க அவரை நோக்கி காடு சத்தம் வர ஆரம்பிச்சுது. அந்த உருவம் கதவு திறந்து உள்ள வர ஜாக் பயத்துல சத்தம் போடாம நடுங்கிட்டு இருக்க உள்ள வந்த அந்த உருவம் அவரை தேட ஆரம்பிச்சுது. எந்திரிச்சா கண்டிப்பா தன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு ஜாக் பயந்துகிட்டு உள்ள இருக்க அந்த உருவம் சுத்தி முத்தி அவரை தேட ஆரம்பிச்சுது. அங்க இருந்து அது வெளியே போறத ஜாக் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் சமயம் அப்படின்னு ஜாக் கதவு திறந்துகிட்டு வெளியே ஓட அந்த உருவம் அவரை பாத்துருது. படிக்கிட்டு இருந்த அவர் கீழே இறங்கிட்டு வர அந்த உருவம் அவரை தொடர்ந்து துறந்துக்கிட்டு வர திடீர்னு அவர் அங்கிருந்த பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. பாத்ரூம் ஒளிஞ்சிட்டு அவர் சத்தம் படாம இருக்க அந்த உருவம் அவரை சுத்தி முத்தி தேடுது. அந்த உருவம் விலகி போன உடனே திடீர்னு அவர் வேலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த உருவங்கள் தொடர்ந்து அவரை தொடர்ந்து வந்திருக்க தப்பிச்சா மட்டும் போலாம் அப்படின்னு துண்டா காணும் துணியை காணும்ட்டு ஆர்வி எடுத்துக்கிட்டு ஜாக் அங்க இருந்து ஒரேடியா தப்பிச்சிடுறாரு. அன்னைக்கு கண்ட காட்சி ஜாக்கோட வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காது. அவர் சொன்ன இடத்துக்கு வந்து ஆட்கள் தேடி பார்க்க அங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, இவருடைய கேமராவும் காணாம போயிருந்தது. இந்த விஷயத்த அவர் வெளியே சொன்னா யாருமே நம்பவே இல்லை, ஈவன் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கூட. இந்த விஷயத்த ஜாக் மிட்ச் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, திரும்ப வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல இனிமே இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு ஜாக் அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுறாரு. சிலர் இது கட்டுக்கதைன்னு சொன்னாலும் பிரம்மன்னு சொன்னாலும் அந்த காட்சியை பார்த்த ஜாக்குக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இன்னைக்கு வரைக்குமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது ஒரு உண்மை கதை அப்படின்றதுனால தப்பிச்சு வந்த ஜாக்கோட பாலிலிருந்து தான் நமக்கு கதைய சொல்லி இருப்பாங்க. ஜாக் பார்த்த அந்த அமானுஷ்யமான குரூப் நிஜமான ரியல் லைஃப்ல உண்மையிலேயே இருந்திருக்கலாம். சரியா சொல்லணும்னா வரலாறுல இந்த மாதிரி குரூப் கண்டிப்பா இருந்திருக்கு. மக்களுக்கு அது அச்சுறுத்தலா இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு இனவாத குரூப். அவங்களுக்கு பிடிக்காத கருப்பின மக்களையும் மற்ற இன மக்களையும் இந்த இனவெறி பிடிச்ச இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி குரூப் சேர்த்துக்கிட்டு பலரை கொன்னு இருக்காங்க, உயிரோட எரிச்சிருக்காங்க.
இது நீங்க பல அமெரிக்க ஊடகங்கள்ல கவனிச்சிருக்க முடியும். சரியா சொல்லனா இந்த மாதிரி குரூப் எல்லாம் வைல்டு வெஸ்ட் காலத்துல அமெரிக்காவுல அதிகமா இருந்திருக்கு. நாகரிகம் வளர வளர நாட்கள் போக போக இந்த மாதிரி குரூப் எல்லாத்தையுமே அரசாங்கம் ஒழிச்சிட்டாங்க. இருந்தாலுமே யார் கணக்கும் தெரியாம இந்த இனவெறி பிடிச்ச குரூப் இன்னும் இருக்கலாம் அப்படின்னு சிலரோட கருத்தா இப்போ வரைக்குமே இருக்கு. மேலும் இந்த மாதிரி இனவெறி பிடிச்சவங்க சாத்தான வழிபடக்கூடியவங்களாகவும் நரபலி கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பலர் சொல்றாங்க. குறிப்பா சொல்லனா இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாக் பார்த்த காட்சியில யாரோ ஒருத்தரை எரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் அவங்க சாத்தானுக்கு பலி கொடுக்கிற சடங்கு, அதாவது நரபலி. சரி, இந்த கேம்ல இந்த ட்ரெஸ் போட்டிருந்த ஆள் யார் அப்படின்றத டைரக்டா சொல்லாவினாலும் சில குறிப்புகளை இதுல கொடுத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜாக்கோட அவரை கண்காணிக்கிட்டு இருந்ததும் அந்த நடுராத்திரியில விசில் சத்தம் போட்டு அவரை பயமுறுத்தினதும் அந்த கருப்பு உருவமும் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு ரேடியோ டவர்ல வேலை செய்யறேன்ட்டு பொய் சொன்ன சைலஸா இருக்கவே நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சரியான ஆதாரம் என்ன அப்படின்னா இந்த கேமோட ஸ்டார்டிங்ல நீங்க சைலஸ பார்த்திருக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடும்போது சைலஸும் அங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நீங்க பகட பேசுறத அவன் கவனிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்துல நீங்க சைலஸ கவனிச்சீங்க அப்படின்னா அவனுக்கு கீழே இந்த கருப்பு ட்ரெஸ் இருந்திருக்கும். சோ அந்த கருப்பு ட்ரெஸ் இருந்தது வேற யாரும் இல்ல, சைலஸ் தான். அவன் தான் ஜாக் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கே தெரியாம கண்காணிச்சிட்டு இருந்திருக்கான். சிலர் இந்த சடங்கு முறைக்கு அதிகாரிகளும் உடனே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் இப்போ வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த கதை பிடிச்சுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பயமா இருந்துச்சு திகிலா இருந்துச்சு அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப நாளா பல பேர் ஆர்டிஆர் போட்டுலாம் கேட்டுக்கிறீங்க. உண்மையிலே ஆர்டிஆர் போடணுங்க ஆசை தான். அப்புறம் என்ன படிச்சேன்னா இப்போ எக்ஸாம் டைம் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் டைம்ல போட்டால் யாரும் எத்தனை போய் பார்ப்பீங்கன்னு தெரியாது, அது வீடியோ காணாமல் போயிடும். ஸோ அதனால எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஏப்ரலோட மிடில்லையோ இல்லை மே மாசத்துலயோ உங்களுக்கு கேட்ட எல்லா கேம்ஸும் நான் போடுறேன். காட் ஆஃப் ஆர், ஆர்டிஆர் 2 இந்த மாதிரி நீங்க கேட்பீங்க தெரியுமா, கேட்கற கேம்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். எல்லா கேம்ஸையும் அப்லோட் பண்றேன் டப்பிங் பண்ணி. சில கேம்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ், சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த கதகான்சாமி இந்த சீரிஸ் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் எதை சொல்றது ரெகுலர் ஷோவா போடலான்னு இருக்கேன். ரெகுலர் ஷோனா ஒரு வாரம் விட்டு 2 வாரம் விட்டு அப்படி ஆனால் பொதிர்ந்துருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே போறவங்க சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்க வீடியோ சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பர் சாட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா, லைவ் போடுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்களா, சூப்பர் சாட் முடியுமா, அந்த மாதிரி இதுலயே சூப்பர் சாட் மாதிரி இருக்குது. சூப்பர் தேங்க்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. போன வாட்டி ஹெல்ப் பண்ணவங்க பேர் நான் என் கார்டில் போடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், என்ன வீடியோ போலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா அந்த கேம்ல கதை சீக்கிரம் போட்டு ட்ரை பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.